கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு இந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் இன்னைக்கு மறுபடியும் கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு ரீரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ராமநாதபுரத்தில் சினி லான்ச் அப்படிங்கிற தேட்டருக்கு இந்த படத்துக்காக நான் இன்றைக்கி போயிருந்தேன். நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்திருந்தாங்க. முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் திரு சிங்கை ஜின்னா அவர்கள் தனது குழுவினர் தனது கட்சிக்காரங்களோட படம் பார்க்க வந்திருந்தார். படம் குறித்தும் கேப்டன் குறித்தும் என்ன சொல்கிறாருங்கிறத கடைசியாக பார்ப்போம். அந்த படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம். விமர்சனம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஏற்கனவே யூடியூப்பில் கூட அந்த படம்லாம் இருக்குது. இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் எல்லோரும் இந்த படத்துக்கு போய் பார்த்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி நடையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்போ பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட மரணம் நிகழ்ந்தது. அதனால் நிறைய துன்பியல் சம்பவங்கள், வேண்டத்தகாத விரும்பத்தகாத சம்பவங்கள், கலவரங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடந்ததுனால இடையில் அந்த படத்தோட இது தடைப்பட்டுச்சு, கொஞ்சம் பிரேக் ஆச்சு. திருப்பி அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி திருப்பி ரீரிலீஸ் ஆன மாதிரி தான் அந்த படம். திருப்பி ரீரிலீஸ் ஆன மாதிரி தான் அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓடிச்சு. இது 3வது ரீரிலீஸ் கூட சொல்லலாம். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் ஆகி செகண்ட் அந்த பிரச்சனை ஆகி 3வது இப்போ தேர்ட் ரீரிலீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தை. அந்தளவுக்கு எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தாலும் யாருக்கும் போர் அடிக்காது. ஏன்னா அந்த படத்தோட பாடல்கள், படத்தில் 2 பாடல்கள் தான் இருக்குது. இளையராஜா ஆர்கே செல்வமன்ட்ட பாட்டு நிறையா போட்டு தரேன்னு சொன்னாலும் அவர் அதை விரும்பலை போல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் பேட்டியில் தான். படத்தோட கதைக்கு தான் அவர் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பாடல்கள் அவர் அதிகம் விரும்பலை. ஏன்னா 2 பாடல்கள் தான், 2 பாட்டுமே தரமான பாட்டு. இன்றைக்கி வரை மிகப்பெரிய ஹிட் அடிக்கக்கூடிய பாட்டு. பாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டும் ஆட்டமா தேரோட்டமா 2 பாட்டும் என்னென்னமோ பண்ணிலாம் இன்னைக்கு வரை போட்டுருக்காங்க. மிக்சிங் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாங்க, பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைய ஹிட் ஆகி மக்கள் மனதில் 2K கிட்ஸ் கூட விரும்பி கேட்குற அளவுக்கு அந்த பாட்டு 2 பாட்டும் இருக்குது. இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் கதை என்னங்கிறது தெரியும். அதாவது தனது நண்பன் சரத்குமார் அவர் காட்டிலாக அதிகாரியாக இருப்பார். அவர் தான் விஜயகாந்தோட லவ் மேரேஜை சேர்த்து வைப்பார். அதுக்காக ஒரு தண்டனையாக அவரை ஒரு சத்தியமங்கலத்துக்கு வீரபத்திரன் நடமாடுற காட்டுப்பகுதிக்கு வீரபத்திரங்கிறவன் சந்தனமரம் கடத்தக்கூடிய ஒரு கடத்தல்காரன். அந்த கடத்தல்காரன் தான் மன்சூர் அலிகான் நடிச்சிருந்தார். அந்த காட்டுப்பகுதிக்கு சரத்குமார் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனவுடனே அங்கே போய் இந்த மன்சூர் அலிகான் குரூப்பை சரத்குமார் பிடிக்க நினைக்கும் போது மன்சூர் அலிகானால் சரத்குமார் கொல்லப்படுவார். திருப்பி விஜயகாந்த் அந்த காட்டுப்பகுதிக்கு போய் தனது நண்பனை கொன்ற அந்த வீரபத்திரனையும் அந்த கும்பலையும் அதுக்கு பின்னாடி யார் அரசியல் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் கதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த படம் தேட்டரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங்லேருந்து படம் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேட்டரில் அந்த இளையராஜாவோட ஒரு பின்னணி இசை வரும், டன் ஒரு மியூசிக் வரும். ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டை கூட டன் அப்படின்னு ஒரு மியூசிக்கோட இளையராஜா போட்டிருப்பார். அந்த ஓப்பனிங் பிஜிஎம்லேருந்து விஜயகாந்த் அறிமுகமாகிற அந்த காட்சி, விஜயகாந்த் ஒரு முக்கியமான ஒரு மாஸ் படத்தில் அரை மணி நேரம் கழித்து அறிமுகமாகிறதுங்கிறது எந்த ஒரு மாஸ் நடிகரும் செய்யாத ஒரு விஷயம். ஒரு படத்தில் எடுத்தோடனே நடிகர் அறிமுகம் ஆகிருந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ள படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து தான் விஜயகாந்த் அறிமுகமாவார். இது அந்த காலகட்டத்தில் எந்த நடிகரும் பெரிய அளவில் செய்யாத ஒரு விஷயம். விஜயகாந்த் படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனில் விஜயகாந்த் அறிமுகமாவார். அவரோட நண்பனான சரத்குமாரோட அம்மாவையும் தங்கையும் போலீஸில் இருக்கிற ஒரு ரவுடி போலீஸ் துரத்துவாங்க. அப்போ விஜயகாந்த் அந்த வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் விஜயகாந்த் அறிமுகமாக அந்த காட்சி ரொம்ப ஆரவாரமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் சின்ன சின்ன இடங்களில், பழைய படம்ங்கிறதுனா சின்ன சின்ன இடங்கள் இந்த ஒளி சவுண்டு அமைப்பு கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவும் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி மைனஸ் கிடையாது, பெரிய மைனஸ் எதுவும் கிடையாது இந்த படத்தில். ஸோ ஏன்னா ரீரிலீஸில் போய் மைனஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜராஜன் ரமேஷ் அப்படிங்கிற 2 பேர் தான் சேர்ந்து தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஒளிப்பதிவு இந்த சத்தியமங்கலம் காடு, அந்த வனம் ஃபாரஸ்ட் அந்த மாதிரியான காட்டுப்பகுதி, குதிரை இருக்கிறது, மலைப்பகுதி, அந்த போகிற பாதை, காட்டுப்பகுதி போகிற பாதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நல்லா காட்டப்பட்டிருந்துச்சு. நல்லா அழகான ஒளிப்பதிவில் அந்த படம் காட்டப்பட்டிருந்துச்சு. அந்த இயற்கை பசுமை அதை அப்படி அழகாக இன்றைக்கும் பார்க்குற மாதிரி இந்த காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா அதை டிஜிட்டலைஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அதை ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. சவுண்டில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் சவுண்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது.
சின்ன சின்ன இடங்கள்ல அது ஒன்றும் செய்ய முடியலையானது இல்லை, சின்ன சின்ன இடங்கள் அப்படி இருந்துச்சு. படம் பார்க்குறதுக்கு வந்து பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படம் ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைய படம் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. இப்போ இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் திரு சிங்கை ஜின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்போம் வாங்க. தலைவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்குங்களா, 91 வந்த படம், 91 வந்தது. அந்த அன்னைக்கு உள்ள அந்த ஸ்பிரிட்டு, அந்த சந்தோஷம், அந்த துள்ளல் இன்னைக்கும் அப்படியே பார்க்கும்போது ஒரு பக்கம் அவர் கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் மிக்க தலைவரை பார்க்குற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு போலீஸ்காரன் இப்போ பார்க்கணும், நடந்திருக்கிற கூத்தும் கொடுமை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அஜித்குமார் ரிட்டோஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம படம்லாம் ஒரு உதாரணம். கண்டிப்பாக இருக்கீங்க. அவ்வளவு ஒரு தலைவர் படம் எல்லாமே ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற படம். கண்டிப்பாக இருக்குது. இந்த தம்பி சொல்கிறான் 90 படமே 96 ஓகே ரீரிலீஸ் வந்து ரொம்ப டைம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் தியேட்டரில் பார்க்குறது ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கு. உழவன் மகன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் எல்லாமே நல்லா, உளவுத்துறை எல்லாமே முகத்தை பார்க்கறதுலே பூரிப்பாக இருக்கு. அவர் வந்து எங்களோட தான் இருக்கிறார். கண்டிப்பாக திரையுலகத்தில் வந்து சொல்லும் போதே எனக்கே அவரை பார்க்குறப்போ அரசியல் ரீதியாக வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக நாங்களாம் வந்துட்டோம். ஆனால் ஒரு நடிகராக அவர் வந்து திரையில பார்க்கும் பொழுது நாங்கள் திருப்பி 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிறந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பார்க்குறது எப்போ சந்தோஷமாக இருந்தோமோ அதே சந்தோஷத்தோட பல மடங்கு 100 மடங்கு எங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது. அது படத்தை பார்க்குறப்போ கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் சொல்லுங்க. இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் தேட்டரில் பார்க்குறது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கல. படம் அருமையான படம், எல்லாரும் பார்க்கணும். எல்லா பொதுமக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ்லையும் 100 நாளைக்கு மேலே ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓடும். வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு புத்தி சந்த படம் பார்க்குறீங்க. படத்தில் வந்து வர்றப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த கமலஹாசன், அதெல்லாம் அடுத்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த விஜயகாந்த் ஒருத்தர் யாருமே சொல்ல கண்டிப்பாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் நினைக்கிறது கேப்டன் தான். இன்னும் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றவங்க யாருமே கண்டிப்பாக வரவே முடியாது. இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு டைலாக்னா நச்சுன்னு பேசுவார் தலைவர். அவர் அந்த காலை சொல்லட்டி பின்னாடி அடிக்கிற அந்த ஃபைட் இருக்கு, யாருனாலே முடியாது. சண்டை சொல்லி கொடுக்குற மாஸ்டர்னாலே முடியாது. அந்த மாஸ்டர் வந்து ஆக்ஷன் பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவருக்கு மேலே இவர் பண்ண அளவுக்கு அவருடைய ஆக்ஷன் அந்த மாதிரி இந்த படம் ஒரு உணர்ச்சி அந்த தலைமைத்துவங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. தலைமைத்துவம்னால அவர் தலைமைன்னு யார் வேணாலும் இருக்கலாம். அந்த தலைமைத்துவங்கிறது அவர்கள் விஜயகாந்த் தான் இருக்கும். சொன்ன டைரக்டர் வந்து ஆர்கே செல்வமணி தான். ஆனால் ஆர்கே செல்வமணி இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் சொன்னதை அவர் கேட்கவே இல்லையா படத்தில்? ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. நானும் சொல்றதை விட அண்ணன் ஆர்கே செல்வமணியே சொல்லியிருப்பார். ஆமாம், சொல்லியிருப்பார். இந்த படத்தில் நான் டைரக்டரா, விஜயகாந்த் சொல்ற எனக்கு அவர் டைரக்டராக அந்த மாதிரி அவரை பார்த்து நான் அவர் டைரக்டராக நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு கூவி தியேட்டரில் டிக்கெட் வித்த காலத்திலேயே கொடிகட்டி பறந்த படம். அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறது பெருமையாக சொன்னது அன்னை ஆர்கே செல்வமணி எனக்கு சொல்லும்போது அந்த உண்மை யதார்த்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்க. காக்கி தட்டி கேப்டன் அவருக்கு இது சவாலாக யாரும் வர முடியாது. யாராலும் வர முடியாது. கண்டிப்பாக விஜயநந்திரி கேப்டனுக்கு நிகர யாரும் போட்டு வர முடியாது. கேப்டன் யாரும் முடிவெடுக்க முடியாது.